Hey, hello, Blaveries. இதெல்லாம் உங்கள் ஹீரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விதர்ட் வேர்ட்ஸ் எபிசோட் 14 தான்டா. லாஸ்ட் எபிசோட் போய் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. சரி வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோட் எதோடு முடிச்சிருந்துருப்புனா நீங்கள் ஜிமன் இக்னோர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜிமன் கிட்ட நீங்கள் பேசியிருந்திருக்கவே மாட்டீங்க. அவனோட கண்ணோட கூட நீங்கள் பார்க்கறது இல்லை. அப்படியே ஜிமன் யுமியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு சொல்லிட்டு உங்கள் கூடயே வந்து நடந்து வந்திருப்பான். நீங்கள் அவன்கிட்ட என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பீங்க. அதோடு தான் நான் முடித்தேன். சரி வாங்க அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட டோர் என்ன போயிட்ட உடனே சாவி வச்சு ஓப்பன் பண்ணுறீங்க. இன்னும் நீங்கள் தள்ளலை, ஆனால் அதுக்குள்ளே அது ஓப்பன் ஆகிடுச்சு. அதோட யார் ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தாக்கா அது உங்களோட அம்மா தான்டா. அம்மா பார்த்துட்டு அம்மா நானே ஓப்பன் பண்ணலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி உள்ளே போ. ஜெமின்பா எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜெமின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட நீங்கள் இவன்கிட்ட பேசலாமா பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட பேக் எடுத்துகிட்டு போய் அப்படியே மேலே ஏறுறீங்க படி மேலே. அதோட யூமி உள்ளேருந்து பார்த்துட்டு ஏன் அக்கா எப்பவுமே நல்லா வளவலான்னு பேசிட்டு தானே வருவாங்க ஜெமின் கூட, இப்போ என்ன பேசாம வராங்க? ஏதாவது பிரச்சனை ஏதாவது பண்ணி விட்டானா ஜெமின்? ஐயோ எங்கள் அண்ணன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அதோட உங்களோட அம்மா திருப்பி கூப்பிடுறாங்க. அதோட நீங்கள் திரும்பிட்டு அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்கவும் உங்களோட அம்மாவும் இங்கே ஒரு நிமிஷம் கிச்சனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் எங்கேயாவது வான்னு சொன்னாலே உங்களுக்கு இப்போல்லாம் பக்கு பக்குன்னு இருக்குது. அதோடு நீங்கள் ஆ சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்களோட அம்மாவும் இல்லை இதை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லாது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட நீங்கள் எது நம்ம 2 பேர் மட்டும் பேசணுமே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் இது யாருக்கிட்டேயும் சொல்லாத புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடு நீங்களும் ஆமாம் சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போவுமே உங்களோட அம்மா ப்ராமிஸ்ன்னு கேட்கவே மாட்டாங்க. நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் முதல் வாட்டி ப்ராமிஸ் கேட்டதும் நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் கிச்சனில் நடந்திருக்கும்டா. இந்த டைம் யூமி வெளியில் வந்திருப்பா கரெக்டாக நீங்கள் 2 பேர் கிச்சனுக்குள்ளே போகும்போது. அதோடு யூமி கீழே வந்துட்டு அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதோட அவனும் தெரியலையே நான் என்ன பண்ணனே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அதோட யூமியும் இங்கே வா என் மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு யோமி அவ ஜிம்மனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே கூட்டிகிட்டு போகிறா. கெஸ்ட் ரூம் தான்டா, அவ அங்கே தான் தங்குவா. அதோட அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளும் என்னத்த சொதிப்பி வச்ச அக்கா அக்காவுக்கிட்ட பேச மாட்டேட்டு இருக்காங்களா அப்படி கெஞ்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் பார்த்துட்டேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. இல்லை உங்கள் அக்கா கிட்ட தான் பேசி பாரு, ஏன் உனக்கு முறை வராதா அப்படின்னு கேட்கும். ஐயோ இவ வேறு இந்த சீரியஸான மோன்ல இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கா. அடியே என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி அப்படி என்கிட்ட போய் சஜஷன் கேட்குற பார்த்தியா நீ? எப்போவுமே கேட்காத ஆள் என்கிட்ட இப்போ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டுறா ஜிம்முனை. அதோட ஜிம்முனும் அடியே பொம்பளைங்க சமாச்சாரம் உங்களுக்கு தானே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஐயோ தங்கமே தங்கமேன்னு சொல்லிட்டு சுத்தவல்ல அவளோட மனசு புரிஞ்சுக்க தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லும். அட வாயை திறந்தா அதை நெடி சொல்ல முடியும். அவன் என்கிட்ட வாயை திறந்தாலே என்கிட்ட பேசாத ஜிம்முன்னு சொல்கிறான், நான் எங்கடி போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னது பேசாத ஜிம்முன்னா அப்போ நீ ஏதோ பெருசாக பண்ணி வச்சிருக்கேன் எனக்கா அக்கா அப்படி யாருக்கிட்டையுமே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஐயோ நான் என்ன பண்ணேன் ஏதாவது அந்த ஆனால் அவன் மன்னிச்சு விட்டுட்டாளே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யூமே கூட உக்காந்துட்டு இருக்கான். அதோட அவங்க அம்மா அப்படியே வெளியில எட்டி பார்க்குறாங்க கிச்சன்ல இருந்து. ஜிமன் ஒன்றும் ஹாலில் தான் இருக்கானான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஜிமன் இல்லை, இப்போ ஆக்சுவலாக வந்து யூமி கூட தான் இருக்கான் கெஸ்ட் ரூமில். அதோட அது புரிஞ்சுட்டு அப்புறமா உங்களோட அம்மா உங்களை இழுக்கிறாங்க ஒன்றும் கிச்சனுக்குள்ளே கேட்காத மாதிரி. அதோட உங்களோட அம்மா அப்படி எழுத்ததும் நீங்கள் அம்மா என்ன ஆச்சு ஏதாவது கிளியராக சொன்னால் தானே புரியும், நீ வேறு இப்பெல்லாம் எதாவது சொல்கிற புரிய மாட்டேட்டுருக்கு, மூஞ்சிக்கு நிறையவே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் உங்கள் அம்மாவும்
ஜேகேக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ மனசொடைஞ்சு போவான். ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏது அதுவா, ஐயோம்மா வேண்டாம்மா வேண்டாம்மா ஜேக்கிட்ட சொல்லாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், அடியே மாமன் முன்னாடிலாம் கூப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ என்ன ஜேகேன்னு கூப்பிட்டு இருக்க? சரி ஜேகே மாமா தான், சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லவும், உங்கள் அம்மாவும், ஆ இன்னைக்கு உன்னோட மாமா வரப்போறாரு. அதுக்கப்புறமா நீ பேசிக்கோ அவன் கூட, புரிஞ்சுதா? ரொம்ப நாளா பேசக்கூட இல்லையாமே நீ? அம்மா ஆமா பேசுறதா, மாமா பிஸியா இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆமா, நீ அதே சாக்கு மட்டும் தான் சொல்ற பேசணுன்ற போது. மாமா கிட்ட பேசுறதுக்கு என்னடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா திட்டுறாங்க. அதோட சரி சரி சரி, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து ஓடி போயிடுறீங்க. அதோட அந்த டைம் கரெக்டாக பார்த்து ஜேகே வந்திருப்பான். அதோட ஜேகே வந்ததும் நீங்க மாமா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேண்டு போகிறீங்க. கரெக்டாக உங்களோட அம்மாவும் அப்படியே கிச்சன்லேருந்து வெளியில் வந்துட்டு, ஜேகேப்பா என்ன ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கேட்குறாங்க. அதோட ஜேகேவும், ஐயோ இல்லைக்கா, நானே இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட நீங்கள் என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜேகேவும், இல்லை வயன், எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, ஆனால் டோக்கியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்களும் ஐயோ மாமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேண்ட போயிட்டு கை கொடுக்குறீங்க. ஜேகேவும் கையை பிடிச்சிட்டு தேங்க்யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. அதோடு உங்கள் அம்மாவும், அப்போ ஜேகே 4 வருஷம் ஆகுனா அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் உங்களோட முகமே மாறுது. அம்மா அண்ணா இப்போ ரொம்ப சின்ன வயசு தானே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜேகேவும் ஒத்துக்கிறான். ஆமாக்கா ரொம்ப சின்ன வயசு வயனுக்கு, நான் 4 வருஷம் முடிச்சிட்ட அப்புறமாவே வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உங்கள் அம்மாவும் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட ஜேகேவும், இல்லை ஏன் இவ்வளோ முன்னாடியே பண்ணுறது வயனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க, முறைக்கிறாங்க. எனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கே, ஏதோ ஜெமனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதோடு நீங்கள் இல்லை நான் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. அதோட போன உடனே ஜெமனை பார்த்துருப்பான். ஜெமன் பார்த்துட்டு உடனே உங்களுக்கு பின்னாடியே வரான் அவன். உண்மையுமே அப்படி ஜெமனுக்கு பின்னாடி வந்துட்டு, அண்ணா கொஞ்ச நேரம் அக்கா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜெமனோட கை பிடிச்சிட்டு போகிறா. அதோட நீங்கள் ஆமாம் ஜெமன், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜெமன் ஸ்பேஸ் இதெல்லாம் நீ கேட்க மாட்டியோவன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதோடு நீங்கள் எதுவுமே சொல்லலை, பேய் அணுது மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. அதோட நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் லெட்டர் கொடுத்து எவ்வளவோ மாதம் ஆச்சு, அதில் நான் எழுந்திருந்தேன்னு ஜெமன் எனக்கும் ஜேகேக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்க. கல்யாணம் அன்னைக்கு அவன் கூட தான் ஏதாவது பண்ண சொல்லி எழுதணும்னே, அவன் படிச்சும் இப்படி இருக்கான்னா அப்படின்னா யுக்தியோஸ்டெல்லாம் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதோடு உங்களோட கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஜெமன் நிஜமாவே என்னோட மனசோட விளையாடிட்டானா? இல்லையே, அவன் அவன் பார்க்குற பார்வையில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அப்புறம் ஏன் ஜெமன் எதுவும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதோட ஜெமன் இன்னொரு சைடில் போயிட்டு யோமி கிட்ட, அடியே என்கிட்ட அவள் பேசவே மாட்டிகிட்டு இருக்கா, பேசலான்னு சொல்லும் போது போனாலும் என்ன அவகிட்ட பிரித்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் திட்டவும், யூமி அண்ணா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ எதுவும் பண்ணாதுன்னா நான் அக்கா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரியாது, அக்கா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இன்னும் அதோட சரி நான் போய் ஷிஃபா கிட்ட பேசி பார்க்குறேன்
ரொம்ப நாளாக அவள் கூட கொஞ்சம் ஓப்பனாக பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும், அதோட யோமியும் முதல்ல அதை போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்ககிட்ட நடந்து வரா. அதோட நீங்கள் அதே தான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக யூமியை வந்துட்டு உங்களோட ஹேண்ட் மேலே ஹேண்ட் வைக்கிறா. அதோட யூமி சொல்ல ஆரம்பிக்கிறா, அக்கா ஏதாவது ஆச்சா? நீ ஏன் ஜிம்மன் அண்ணா கிட்ட பேச மாட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு சொல்கிறதுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தரையை பார்த்துட்டே சொல்கிறீங்க. அதோட யூமியும், அக்கா அதுதான் என்ன எப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கீங்கன்னாச்சும் சொன்னாதானே, பாவம் அண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமூச்சு விட்டு சொல்லவும், கரெக்டாக உங்கள் அம்மா கீழே கூப்பிடுறாங்க. அதோட நீங்கள் யூமி இரு நான் போயிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. கீழே போனதும் ஜிமினும் அப்படியே அங்கே தான் இருந்திருப்பான் அந்த ரூம்லேயே. கரெக்டாக அவனும் ஷீஃபாவுக்கு கால் பண்ணியிருந்திருப்பான். அதோட கால் பண்ணதும் ஷீஃபாவும் எடுத்துருந்துருப்பா. என்ன ஜிமின் புதுசாக எனக்கு கால்லாம் பண்ணியிருக்கேன் என்கிட்ட பேசக்கூட மாட்டா அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், ஜிமினும் ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை ஷீஃபா, நீ உனக்கு வயன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு தெரியுமா? அவள் ஏதாவது உன்கிட்ட பேசினாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும், ஷிஃபாவும் ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரியாதே, சரி நாளைக்கு ஸ்கூலில் வருவாள் அப்போ வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃபா சொல்லவும், அதோட அவனும் ஒத்துருந்துருப்பான். சரி அப்போ நான் கால் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃபா சொல்லவும், கால் வச்சுடு ஆனால் கண்டிப்பாக அது பண்ண என்ன, நான் அவகிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும், அதோட ஷிஃபாவும் சரி சரி ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன், ஏன் நீ இப்போல்லாம் வயன் பற்றி அதிகமாக யோசிக்கிறேன்ட்டு ஏதோ இருக்கா அவங்க 2 பேருக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானும் வயனும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறா. அதோட ஷிஃபாவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருந்திருப்பா. அதோட கால் கட்டாக இருந்திருக்கும். இந்த டைமில் உங்களுக்கும் உங்களோட அம்மாவுக்கும் ஜேகேக்கும் நடுவில் இருக்கிற கான்வர்சேஷன் பார்க்கலாம். அதோட உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு கீழே கூப்பிட்ட உடனே நீங்களும் போயிருந்திருப்பீங்க. அதோட போன உடனே கேவும் உங்களோட அம்மா வந்து அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறதுனால அவனும் ஒத்துருந்துருப்பான். சரி நிச்சயதார்த்தம் தானே என்ன ஆகிடுப்போகுதுன்னு சொல்லிட்டு அதோட அந்த மாதிரி ஒத்துக்கினது நீங்கள் கேட்ட உடனே உங்களோட கண்ணில் தண்ணி ஃபார்ம் ஆகுது. அதோட நீங்கள் அப்போ ஜிமின் இது ஜிமின் கிட்ட சொல்லணும், ஆனால் இப்போ நான் எதுவும் ஐயோ கடவுளே என்னை எங்கே வந்து நிறுத்தி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடி திரும்பி பார்க்கவும், ஜிமின் காலில் இருந்திருப்பான். ஆக்சுவலாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் ஜிமின் வந்து காலில் இருந்திருப்பான், நின்றுட்டு இருந்திருப்பான். அதோட டான் கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். அவன் அந்த சைட் டான் கிட்ட, ஆமாம் எங்கே அந்த பொண்ணுங்களாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஜிமினும் அதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுறது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் அவன் எது பற்றி மீன் பண்ணான்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இது கேட்டதும் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஜிமின் நம்மளை தான் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கரெக்டாக அவங்கள பார்த்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். அதோட ஜிமினும் அங்கே கீழே இறங்கி வந்திருப்பான். கரெக்டாக கால் கட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்துருந்துருப்பான். அதோட ஜேகே டே மச்சான் நிச்சயதார்த்தத்துக்கு கரெக்டாக வந்துடுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட ஜிமின் பார்த்துட்டு யாரோடதுடா உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், அதோட ஜிமின் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லிட்டு சரிடா நான் போகிறேன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லிட்டு போகிறான். அதோட அவ்வளோதான் உங்களோட மனசு சுக்குநூறாக உடஞ்சிருந்துருக்கும். அது நம்ம நடுவில் இருந்ததெல்லாம் ஐயா அவ்வளோமே சொன்னியடா, நீதான் என்னோட இல்லை பையா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அப்படியே ஸ்விம்மிங் பூல் இடத்தையே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அதோட உங்கள் அம்மாவும் உங்களை தட்டிட்டு, ஏய் வயன் என்ன ஓகே தானே, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ள, இல்லை 2-3 நாள் தெரியல, கரெக்டான தேதி குறிச்சிட்டு அப்புறமா வச்சுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அதோட உங்கள் அம்மாவும் சரி சந்தோஷத்தில் அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதோட நீங்கள் உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. யூமி அப்போ உங்களை பார்க்கும்போது கண்ணில் அவ்வளோக்கா தண்ணி இல்லை, ஷாக் மட்டும்தான். அதோட அதை பார்த்துட்டோம். என்னாச்சுக்கா, எப்பப்போ எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற எதுவுமே புரிய மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வருவோம். நீங்கள் இல்லை யூமி, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னா என்ன கொஞ்ச நேரத்துக்கு பார்க்குறதுக்கு வராத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். யூமிக்கும் ஏதோ சரியாக படலை, இருந்தாலும் சரி ஏதோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போகிறா. அதோடு நீங்கள் உங்களோட ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறீங்க. சுமன், உண்மையாக காதலிச்சுன்னு சுமன், அதில் என்ன என்ன பண்ணி வச்சிருக்கேன் சுமன், இப்போ நான் உன்னை மறக்கணுமா? ஓகே, எவ்வளோ சீக்கிரமாக விழுங்கணும் அவ்வளோ சீக்கிரமாகவும் எனக்கு அவனை மறக்கவும் தெரியும், மறப்பேன். அவனோட வார்த்தைக்காக அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. அதில் பொய்யன்னு சொல்லும்போது மனசு வலிக்குது. ஏன் ஜமன் என்னை போய் இப்படி பண்ண, அவனுக்கு என்ன தப்பு பண்ண? இப்போ ஸ்டெல்லாவும் யுக்தியை சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழறீங்க. ஆனால் சத்தமே இல்லாமல் அழறீங்க, உங்களோட வாய் மேலே கையை வச்சுட்டு. சுமன், I will forget him for sure. நான் கண்டிப்பாக மறப்பேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் தெரியலையே, ஆனால் கண்டிப்பாக மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. அதோட அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. கரெக்டாக யுக்தியும் ஸ்டெல்லாவும் உங்களுக்காக இடம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு அப்படியே உட்காடுறீங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதோட ஸ்டெல்லா, பரவாயில்ல நடந்துடுச்சா, பரவாயில்ல இப்போதான் என்னோட ஜமன் எனக்கு கிட்ட பார்த்துக்கிறேன். ஜமன் இனிமே நீ என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே அதோடு உங்களை பார்த்துட்டு, ஐயோ வயனா சொன்னல, இப்போ நடந்துடுச்சு பாரு, நீ அவன்கிட்ட பேசாதேன்னா நீ எங்கள் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் இருக்கேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்களும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அமைதியாகிடுறாங்க. எனக்கு அப்போ தான் கரெக்டாக டீச்சர் வந்திருப்பாங்க. அது வேறு யாருமே இல்லைடா, உங்களை பற்றி சொன்ன டீச்சர் தான்டா. அவங்க வந்துட்டு உடனே நீங்கள் லெக்சர் கவனிக்கிறீங்க. இப்போ நீங்கள் லெக்சர் கவனிக்கும் போது உங்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தை, அம்மா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் மேம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வேணால் பின்னாடி போய் உக்காந்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை போய் மெடிக்கல் ரூம்லேயே போய் படுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை அமுச்சு விட்டுறாங்க. அதோட நீங்கள் மெடிக்கல் ரூமுக்கு போகிறீங்க. இது எல்லாமே ஜிமன் பார்த்துருந்துருப்பான். அதோட ஜிமனும், மேம் மியூசிக் கான்டெஸ்ட் ஏதோ இருக்கா, நான் போகணும், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதை கேட்கல, அவன் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறான். கூட அவன் அப்படியே உங்ககிட்ட வந்திருப்பான், எம்ஐ ரூமுக்கு தான் வந்திருப்பான். வந்துட்ட உடனே அங்கே நீங்கள் ஆக்சுவலாக படுத்துட்டு இருந்திருப்பீங்க, கண்ணை மூடிட்டு அப்படியே உங்களோட ப்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் கண்ணு மேலே தான் வச்சுருந்துருப்பீங்க. 2 கண்ணையுமே க்ளோஸ் பண்ணியிருந்துருப்பீங்க உங்களோட ப்ரெஸ்ட்டை வச்சு. அதோடு அங்கே ஜிம்மன் வந்ததும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல. அதோட ஜிம்மன் உங்ககிட்ட வந்து கேட்குறான், என்னாச்சு வயன், ஏதாவது ப்ராப்ளமாக சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிட்ட பேசாது ஜிம்மன், என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வேறு இடத்துல பார்க்குறீங்க, ரொம்ப அவாய்ட் பண்ணுறீங்க. அதோட ஜெர்மன் அதை பார்த்துட்டு, என்னாச்சுடி வாங்க தங்கமே, ஏதாவது சொல்லடி, எனக்கு புரியலடி, ஏதாவது சொன்னாலடி எனக்கு தெரியும்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் திரும்பி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது ஜிம்மு, போதுமா? ஆ, இப்போ நீ என்ன பண்ண போறது தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் அமைதியாகிடுறாரு. இல்லை ஆக்சுவலாக மியூசிக் பரவாயில்ல வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஞ்சி போகிறாரு. இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. அதோட ஜிம்மனும் இல்லை பரவாயில்ல உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ எனக்கு இருக்கிற மருந்தே மியூசிக் தான், விடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதோட ஜிம்முக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிக்கலாம். முன்னாடியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லிடுவீங்க. ஆனால் இப்போ சொல்லும் போது நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க, ஜிம்முனா நீ என் கூட இருந்தாலே அதே எனக்கு மெடிசன் மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பீங்க. அதை அவன் நினச்சிட்டு இப்போ வார்த்தைகள்லாம் மாறுறது அவனுக்கு ஃபீல் ஆகிட்டு அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஆனாலும் இல்லை இப்போ நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, என்னன்னே புரியல, கோபத்தில் இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விட்டுருந்துருப்பான். சரிடா, இதோட நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் எபிசோட் வந்துடும். நீ எப்பவுமே என் கூட இருப்பல்ல? ம், என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்ட? அப்ப சொன்னதும் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்த்து எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொன்னாலும் போதாது, மெசேஜில் ஐ எம் கம்மிங் ஃபார் யூன்னு போட்டா போச்சு. Until and unless, this is your Hira. Love you. Bye bye, blueberries.